வணக்கம். பாலப்பிள்ளை மேட்ரிமோனி மூலமா உங்க பிள்ளைகளின் வரனை குறைந்த செலவுல தேடுங்க. எங்க மேட்ரிமோனியில பதிவு செய்யும் தகவல்கள் குறித்து இந்த வீடியோ மூலமா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல www.balupillaimatrimony.com அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது நம்ம டைரெக்டாக ரெஜிஸ்டர் அப்படின்றதுக்குள்ளே போயிடலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, தமிழகத்தில் குறைந்த செலவில் ஆன்லைன் சேவை வழங்கி வர்றோம். இந்த சேவை மணமக்கள் வீட்டாருக்கு மட்டும்தான். இந்த வலைத்தளத்தின் மூலம் யாராவது புரோக்கர்களோ அல்லது வேறு யாராவது இதில் இருக்க ஃபோட்டோஸ் அல்லது ஜாதகத்தை வச்சு வேறு எதுலையாவது பதிவு செய்ய சட்டப்பூர்வமான அனுமதி கொடுக்கப்படவில்லை. முதல்ல இருக்கிறது ஜாதகரின் பெயர். ஜாதகரோட பெயரை இந்த இடத்துல குறிப்பிடுங்க. மேக்ஸிமம் எல்லாருமே தமிழில் டைப் பண்ணுங்கள். தமிழில் டைப் பண்ணோன்னா கொஞ்சம் புரியாதவங்க படிக்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தமிழில் வாசிக்கிறது ஈஸியாக இருக்கும். அவங்களோட விவரங்களை ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் தமிழில் கொடுக்கறது நல்லது. இந்த இடத்துல நான் கவிஞான்ற பேர் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக பிறந்த தேதி கரெக்டாக கொடுத்துருங்க. பிறப்பு விவரங்கள் கொடுக்கும்போது தேதி என்ன மாதம், எம்எம்னா மாதம், அடுத்ததாக இயர்னா எந்த வருஷம், 1995ன்னு கொடுக்குறேன். நீங்கள் எதுவோ கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்ததாக பிறந்த நேரம் வரும்போது 10:02 அப்படின்றதுனால நான் 10:02ன்னு கொடுக்குறேன். ஏஎம்மா பிஎம்மா அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். காலையா அல்லது மாலை அப்படின்றத இந்த இடத்துல கொடுக்கணும். வயது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். அடுத்ததாக பிறந்த ஊர் நான் திருச்சி அப்படின்றதுனால திருச்சின்னு டைப் பண்ணுறேன். அடுத்ததாக கல்வி மற்றும் தொழில் விவரங்கள் இது கொடுக்கும்போது முதல்ல கல்வி வகையை கொடுங்க. பிஇ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதுவோ அதை கொடுத்துருங்க. நான் கல்வியில் பிஇ ட்ரிபிள்இ அப்படின்றதுனால நான் பிஇ கொடுத்துட்டு இந்த பக்கம் ட்ரிபிள்இன்னு கொடுக்குறேன். நீங்கள் எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்ததாக ஜாதகரின் தொழில் விவரம். ஜாதகரின் தொழில் விவரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தொழில் வகை கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பேங்க்னு கிளிக் பண்ணுறேன். பேங்க்கில் வேலை பார்க்குறதுனால. அடுத்ததாக கம்பெனியின் பெயர் மற்றும் ஊர். ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஆக்சிஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதுனால அது கூடவே எந்த ஊருன்னு நான் அந்த இடத்துல கொடுத்துறேன். ஆக்சிஸ் பேங்க் சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஜாதகரின் தொழில் விவரம் ஃபில் பண்ணுங்கள். இப்போது ஆக்சிஸ் பேங்க்கில் மேனேஜராக இருக்காங்க அப்படின்றதுனால நான் மேனேஜர்னு கொடுக்குறேன். நீங்கள் எந்த பொசிஷனோ கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்ததாக ஜாதகரின் மாத வருமானம் கொடுக்கலாம். இப்போ 1,25,000 வாங்குறாங்க அப்படின்னா 1,00,000லேருந்து 1,50,000 வரையும் இருக்கிற அதை கொடுத்துருங்க. இப்போ ஜாதகரோட விவரங்கள் எல்லாமே கொடுத்தாச்சு. அடுத்ததாக சொந்த விவரங்களுக்கு வரலாம். சொந்த விவரங்களில் முதல்ல இருக்கிறது பாலினம். இதில் அவங்க ஆணா பெண்ணா அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஜாதகரின் உயரம், அவங்க எவ்வளவு உயரம், நீங்கள் வரன் பார்க்குறவங்க எவ்வளவு உயரமோ அதை இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஜாதகரின் நிறம் நான் மாநிறம் அப்படின்றதுனால மாநிறம்னு கொடுக்குறேன். ஜாதகரின் உட்பிரிவு, நீங்கள் எந்த பிரிவில் வரீங்களோ அதை கொடுத்துருங்க. நான் சோழிய வேளாண்மைன்னு கொடுத்துட்றேன். அடுத்ததாக செல் நம்பர், மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுங்க. அடுத்ததாக திருமண நிலை. இப்போது இது அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். நகரம், சிட்டினா நான் திருச்சி அப்படின்றதுனால திருச்சின்னு கொடுத்துக்கிறேன். ரிமார்க்ஸ் உள்ள இடத்துல உடல் ஊனமுற்றவங்க, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸாக இருந்தால் அதை பற்றின டீட்டெயிலை ரிமார்க்ஸில் கொடுங்க. அடுத்ததான் முகவரி. உங்களோட அட்ரஸ் என்னவோ அதை கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஜாதகரோட விவரங்கள் கொடுத்துட்டோம், சொந்த விவரங்கள் கொடுத்துட்டோம். அப்படியே கீழே வந்தோன்னா குடும்ப விவரங்கள் வரும். குடும்ப விவரங்களில் குடும்ப நிலை முதல்ல இருக்குது. நடுத்தர வர்க்கம், உயர்தர வர்க்கம், பணக்கார வர்க்கம் எல்லாமே காட்டும். நீங்கள் அதில் எதுவோ அதை கிளிக் பண்ணலாம். அடுத்ததாக குலதெய்வம் என்னவோ அதை கொடுத்துருங்க. அடுத்ததாக தகப்பனார் தாயார். உண்டுனா உண்டு, இல்லைனா இல்லை. இங்கே டிஃபால்ட்டாகவே உண்டுன்னு தான் இருக்கும். ஒருவேளை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அது இல்லைன்னு கொடுத்துக்கலாம். மொபைல் எண், பெற்றோர் அல்லது கார்டியன் மொபைல் நம்பர். ஏற்கனவே நம்ம ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ கொடுக்குற நம்பருக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். ஒரே நம்பரை கொடுக்காதீங்க. இந்த இது அக்செப்ட் ஆகாது, எரர் காட்டும். நம்மளுக்கு சப்மிட் பண்ணும்போது எரர் காட்டும். அதனால் இந்த இடத்துல கொடுக்கும்போது வேறு ஏதாவது நம்பர் கொடுத்துருங்க. தகப்பனார் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றதையும் அவங்களோட தொழில் விபரத்தையும் இந்த இடத்துல கொடுக்கணும். தகப்பனார் மாதம் ஒரு 25,000 சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா
பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பிஸ்னஸ், அது கூடவே 25,000 அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. இப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் தாயாரின் தொழில் விபரம். தாயார் ஒருவேளை வேலை பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல வேலை கொடுங்க. இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு கொடுத்துருங்க. உடன் பிறந்தவர்களின் விபரம். இப்போது ஒருவேளை அந்த வீட்டில் வந்து 3 பேர் மொத்தம். அதில் முதல்ல பிறந்தது பையன், 2வது தான் நீங்கள் வரன் பார்க்குறீங்க, 3வது ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா ஆணில் 1 பெண்ணில் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அடுத்ததாக உடன் பிறந்தவர்களின் திருமணமானவர். இப்போது அண்ணனுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா 1 கொடுத்துடலாம். பெண்ணுக்கு கூட பிறந்த பெண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகலைன்னா அங்கே 0ன்னு கொடுத்துக்கோங்க. ஆணுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன். சொந்த வீடு இந்த இடத்துல வந்து உண்டுனா உண்டு, இல்லைன்னா இல்லை. நான் வந்து உண்டு அப்படின்றது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், அதனால் நான் உண்டுன்னே இருக்கட்டும். ஒருவேளை சொந்த வீடு இல்லை அப்படின்னா இல்லைன்னு கிளிக் பண்ணிவிடுங்க. ஜாதக விபரங்கள் கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஜாதகத்தில் இருக்கிறத வச்சு இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். முதல்ல இருக்கிறது வந்து ஜென்ம நட்சத்திரம், நீங்கள் எதுவோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா உள்ளது, இல்லைன்னா இல்லை. செவ்வாய் தோஷம் உள்ளதுன்னா உள்ளது, இல்லைன்னா இல்லைன்றதை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் ஜென்ம ராசி மேஷம்னு நான் கொடுத்துறேன். ஜென்ம லக்னம் வந்து அதுவுமே உங்களோட ஜாதகத்தில் இருக்கும், அது அப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். அடுத்ததான் சுய விபரப்படம். வரன் பார்க்குறவங்களோட ஃபோட்டோ இங்கே வந்து கொடுக்கணும். அங்கே சூஸ் ஃபைல்னு ஒரு இது இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரி, இப்போ ஃபோன்னா உங்களோட கேலரிக்கு போகும். நம்ம சிஸ்டம்ன்றதுனால சிஸ்டமில் வந்து நிறைய காட்டும், டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்னு காட்டும். நீங்கள் அதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இப்போது நான் டவுன்லோட்ஸில் என்னோடய ஃபோட்டோஸ் நான் வச்சுருக்கிறதுனால நான் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ எதில் இருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா, கீழே ஓப்பன் இருக்கிறது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆகிடும். ஜாதக படம் உள்ள இடத்துல உங்கள் ஜாதகத்தில் இருக்க ராசி கட்டம், அம்ச கட்டம் இரண்டுமே அப்லோட் பண்ணிடுங்க. 2 ஃபோட்டோவாக இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு ஃபோட்டோவை கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு அது அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். இப்போ முதல்ல நான் ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறேன். திரும்பியும் நான் எந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணுமோ அதை கொடுத்து ஓப்பன்னு கொடுத்தா 2 ஃபோட்டோவுமே அப்லோட் ஆகிடும். இதே போல் சுய விபரப்படம், அதாவது வரன் பார்க்குறவங்களோட ஃபோட்டோவும் 2-3 ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணுன்னாலும் இந்த மாதிரி பண்ணலாம். விண்ணப்பதாரர் எதிர்பார்க்கும் தகுதி, என்ன தகுதி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த தகுதியை நீங்கள் வந்து இந்த இடத்துல போடணும். முன்பே திருமணமானவராயின் அது பற்றிய விவரம். டிவோர்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அதை பற்றின விவரம் இங்கே கொடுங்க. இல்லை கணவர் வந்து இறந்துருந்தாங்க அப்படின்னா அதை பற்றின விவரம் இந்த இடத்துல கொடுங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க. எங்களோட மையத்தின் மூலமாக நடைபெறும் திருமணத்திற்கு முன்னாடியே 2 பக்கமும் ஒருவருக்கொருவர் தீர விசாரிச்சுக்கணும். அப்படி அதில் ஏதாவது தவறு இருந்தால் எங்களோட சங்கம் வந்து எந்த வகையிலும் பொறுப்பல்ல அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் படிச்சுட்டு அதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அந்த இடத்துல ஒரு டிக் கொடுத்துருங்க. இப்போ ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஒருவேளை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆகாது. இப்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகி என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கிடச்சிருச்சுது. எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்தா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி இந்த மாதிரி டெம்ப்ரவரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். இந்த பேஜில் இருக்க நம்பர் வந்து முக்கியமானது. இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் அல்லது நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினா மட்டும் உங்கள் ப்ரொஃபைல் வந்து வெப்சைட்குள்ளே காட்டாது. பாலப்பிள்ளை மேட்ரிமோனியில் ஏதாவது ஒரு பிளானை செலக்ட் பண்ணி அதற்கான அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்களோட டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து வெப்சைட்டில் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஜிபே நம்பர் மற்றும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும் போதே உங்களுக்கு வந்து காட்டும். எப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை காலையில் 10:30 6 மணி வரை எங்களோட அலுவலகம் திறந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை 10:30 மதியம் 2 மணி வரை ஓப்பனில் தான் இருக்கும். எங்கள் அலுவலக முகவரி இப்போ உங்களுக்கு தெரிகிற ஃபோட்டோவில் கீழே இருக்குது. எங்கள் வெப்சைட் பற்றின டீட்டெயிலை இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு விரைவில் நல்ல வரன் அமைய வாழ்த்துகிறோம். இப்படிக்கு பாலப்பிள்ளை மேட்ரிமோனி.